வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக தலைமையிலான கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடுகள் முடிந்து எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு வரை வெளியாகிவிட்டது. ஆனால் திமுகவிற்கு முன்பாகவே அதிமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட ஆரம்பித்துவிட்டது. ஆனால் இன்னும் அங்கு இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் விஜயகாந்தனுடைய சந்திப்பு, முதல்வர் அவருடைய இல்லத்திற்கே சென்ற சந்திப்பு, அதுவும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கும் மேலாக இந்த இழுபறி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு முதன்மையான காரணமாக பொதுவெளியில் பார்க்கப்படுவது, ஜெயலலிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்திருந்தால் கூட்டணிகளை கையாண்டிருக்கக்கூடிய விதம் வேறு விதமாக இருந்திருக்கும். தற்போது அதிமுக தலைமை இந்த கூட்டணிகளை கையாளுவதில் திணறுகிறது என்ற ஒரு பேசுபொருளும் வந்திருக்கிறது. வாதிக்கலாம் என்றோடு அரங்கத்திற்கு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். AS மகேஸ்வரி அதிமுக, தி நாராயணன் பாஜக, CR சரஸ்வதி அமமுக, பிரியன் பத்திரிகையாளர், கோடீஸ்வரன் பத்திரிகையாளர். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மகேஸ்வரி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதாவது அதிமுக இந்த இழுபறி, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இழுபறி, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான அந்த இழுபறிக்கு காரணம் ஒரு சரியான தலைமை அல்லது கூட்டணிகளை கையாளுவதில் ஜெயலலிதா மாணியை கடைபிடிக்க தவறிவிட்டதா அதிமுக? அஸ்லி வணக்கம். உங்க கேள்வியே தவறான கேள்வி என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், ஆரம்பத்திலே ஒரு மாதத்திற்கு முன்பாக அனைத்து கட்சிகளுமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு யாருமே தயாராக இல்லை, அந்த கட்சி சற்றேறத்தாழ அரசியல் அனாதையாக நிற்கின்றது என்றெல்லாம் இழித்தும் பழித்தும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவற்றையெல்லாம் பொய்யாக மாற்றி பாஜக உள்ளிட்டு பாமக, தேமுதிக, அதே போன்று புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட ஆரம்ப முதலே அதிமுக ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. நாங்க மெகா கூட்டணி அமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க அனாதையா விடப்பட்டோம்னால அதிமுக எப்போதும் சொன்னதே கிடையாது. யாரும் நாங்க நம்பிக்கையா இருந்தோம். மெகா கூட்டணி அமைப்பு நாங்க சொல்லவே இல்லம்மா, நாங்க சொல்லல. ஆனா மற்ற எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் பொய்யாக்கி இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தது போல ஒரு மகா கூட்டணியை இன்றைக்கு நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். வெற்றி கூட்டணியை இன்றைக்கு எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் கட்டமைத்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வது இன்றைக்கு இதிலே கூட்டணிகளை முடிவு செய்வதிலே, ஒதுக்கீடு செய்வதிலே திணறுகிறாரா எடப்பாடி என்கின்றது போன்ற ஒரு தலைப்பை தந்திருக்கின்றீர்கள். எங்களிடையே எந்த திணறலும் கிடையாது, எந்த திண்டாட்டமும் கிடையாது. இன்னும் சரியாக சொன்னால் மிக மிக தீர்க்கமாக சிந்தித்து மிக மிக திறமையாக தொகுதி ஒதுக்கீடுகளும் சரி, எண்ணிக்கையாகட்டும், அதே போன்று தொகுதி பங்கீடும் சரி, அதிமுக இன்னும் தொகுதி பங்கீடே இன்னும் முடிவாகலையே, அங்கே இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு. ஆஸ்லி, நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது திமுக அறிவிக்கிறதுனால அதிமுக அறிவிக்கணும்ன்ற என்கின்ற கட்டாயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அப்படி பதட்டப்பட வேண்டும் என்கின்ற அவசரம் எங்களுக்கு கிடையாது. அவர்கள் அறிவித்ததிலே ஆச்சரியம் ஏதுமில்லை. சற்றேறத்தாழ 2.5 ஆண்டுகளாக அவர்களோடு பயணித்து கொண்டிருந்த அந்த கட்சிகளை எல்லாம் வைத்து கூட்டணி அறிவிப்பதிலே இவ்வளவு காலதாமதம் செய்து நேற்றைக்கு தான் அறிவித்தார்கள். நாங்கள் அப்படி அல்ல, இப்போதுதான் புதிதாக கூட்டணியை கட்டமைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுக்குள்ளே நாங்கள் சமரசமாக பேசி அனைவரிடமுமே அதற்காக யதார்த்தம் எந்த முரணும் கிடையாது. எந்த அது உங்களுடைய பார்வை, எங்களுக்குள் எந்த முரண்பாடும் கிடையாது. மிக மிக சுமூகமாக எங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இறுதி செய்தாகிவிட்டது. நாளைக்கு அறிவிக்கிறோம். நேற்றே நாங்கள் இறுதி செய்தாகிவிட்டது. நாங்கள் இன்றைக்கு அறிவிக்கணும், நாளைக்கு அறிவிக்கணும், யாரும் கெடு வைக்க முடியாது. நாளைக்கே நாங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேசி அறிவிக்க வேண்டும் அவசியம் இல்ல. நீங்க எல்லாம் கேட்கின்ற போது அறிவிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாளை அறிவிப்போம், பொறுத்திருந்து பாருங்கள், நாளைக்கு அறிவிப்போம். எப்போதுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் என்று சொல்லுவார்கள். ஆகவே எங்களுக்கு வேகத்தை காட்டிலும் விவேகம் முக்கியம். அதுதான் ஒரு விஸ்வரூப வெற்றியை தரும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மிக பெரும் விஸ்வரூப வெற்றியை பெறுவது உண்மை. அதுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கலக்கத்திலே இருக்கின்றன. ஏதேனும் ஒரு காரணம் கிடைக்காதா, அதை ஊதி பெரிதாக்க மாட்டோமா என்று
அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், காரணங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போல இடையிலே எங்கள் கூட்டணிக்குள்ளே வழிப்பறி செய்வதற்கெல்லாம் முயற்சித்தார்கள். ஆனால் அதற்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இடம் தரவில்லை. இல்ல, உங்களுடைய தாமதம் காரணமாக பார்த்தார்கள், பாமகவை அவர்கள் பக்கம் இழுக்க பார்த்தார்கள். அது எதுவுமே Actually, I didn't get you. உங்களுடைய தாமதம், இந்த அறிவிப்பு தொடர்பான தாமதம் தான் இதற்கெல்லாம் காரணமாக அமைகிறதா? எதற்கெல்லாம் காரணம்? இந்த எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை வைக்கிறாங்கன்னு வரிசைப்படுத்தினீங்களே, பட்டியலிட்டீங்களே, இதற்கெல்லாம் காரணமாக தான் அமைகிறது சொல்றேன். உங்களுடைய தாமதத்தினாலதான் இந்த மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, அவர்கள் இடையிலே அவர்கள் இடையிலே குழப்பத்தை விளைவிக்க பார்த்தார்கள். ஆனா அது அவர்களது ஆசை எண்ணம் நிறைவேறவில்லை. அதாவது அவர்கள் தேமுதிக, பாமக இவர்களை எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களோடு இருக்கின்ற கட்சிகள் எல்லாம், அனைத்து கட்சிகளும் அதாவது காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்தார் போல எல்லாமே ஒரு ஒரு 9 விழுக்காடு தான் வாக்கு வங்கி இருக்கிறது. அதாவது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று விஜயகாந்த் அவர்களை சந்தித்து கூட்டணிக்கான அச்சாரம் போட முயற்சித்தார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அதுதானே நிதர்சனம். அதே போன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பொன்முடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் சொன்னார்கள், பாமகவோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு முடிவாகிவிடும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லி அரை மணி நேரத்திலே பாமகவோடு நாங்கள் கூட்டணி ஒப்பந்தம் செய்கின்றோம். அந்த அளவுக்கு தேவர் டெஸ்பரேட். எப்படியேனும் எங்கள் பக்கம் இருக்கின்ற கட்சிகளை தங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பகீரத பிரயத்தனம் எடுத்தார்கள். ஆனால் அதற்கு எங்கள் கூட்டணி கட்சிகள் இடம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றி கூட்டணியை இன்றைக்கு கட்டமைத்திருக்கின்றோம். நாளை நிச்சயமாக பொறுத்திருந்து பாருங்கள். நாளை நிச்சயமாக எங்கள் பட்டியல் வெளியாகும். அதே போன்று எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பானாலும் நாளைக்கு வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எதையுமே நாங்கள் சிந்தித்து செயல்படுபவர்கள். சரி, நான் திரு பிரியன் கிட்ட கேட்கிறேன். அதாவது அவங்க ரொம்ப நிதானமா நின்னு விளையாடுறாங்க, ஆனா ஆட்டத்தை தொடங்கிட்டு முடிக்க முடியாம தவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் முதல்ல பேசும்போது ஒரு ஜெயலலிதா என்ற ஆளுமை இருந்தபோது அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க அமைத்த கூட்டணிகள், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அந்த ஆளுமை இல்லாதது அதிமுகவுக்கு இந்த கூட்டணி கட்சிகளை மேனேஜ் பண்ணுறதுல ஒரு சிரமம் இருக்கிறதோ அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீங்க. அது இயல்பாகவே இருக்க தான் செய்யும். அது எந்த கட்சியும் இப்போ திமுகவில் கூட அது இருந்திருக்கும். கருணாநிதி இல்லாத போது ஸ்டாலின் இந்த டீல் பண்ணும்போது இருந்து தான் செய்யும். அது சகஜமான ஒரு விஷயம். ஒரு பெரிய ஆளுமைகள் இல்லாத போது இவர்கள் புதுசாக இவங்களுக்கு புது அனுபவம். இந்த கட்சிகளோடலாம் சேர்ந்து பேசி இடங்களை பகிர்ந்து கொள்றது புது அனுபவம். அதனால் அதில் கொஞ்சம் சிரமங்கள் தான் இருக்க தான் செய்யும். அடுத்த தேர்தலில் ஓரளவுக்கு சரியாயிடுவாங்க. வேற பல புது கட்சிகளோட பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னென்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட கம்பேர் பண்ணும், திமுகலேயே ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அவங்க 2 வருஷ காலம் நட்போடு இருந்த கட்சிகளில் அவங்க கடைசி கட்டத்தில் இந்த மகேஸ்வரி மேடம் சொல்கிற மாதிரி தேமுதிகவே பாமகவே எதிர்பார்த்து 2-3 நாட்கள் அவங்க கூட்டணி கட்சிகளோட பேசவே இல்லை, மீட்டிங்லாம் தள்ளி போட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு யார் வருவாங்க யார் போவாங்க தெரியாது. அப்புறம் ஒரு ஃபைனலைஸ் ஆன பிறகு தான் அவங்க ஒரு தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ரெண்டாவது, தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஏடிஎம்கேக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா 37 தொகுதிகளை போனாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 20 இடங்களில் போட்டி போடும்போது 17 இடங்கள் மற்ற கட்சிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ 17 அவங்க கட்சிக்காரங்களுக்கு இடங்கள் இல்லாத ஒரு நிலை. திமுக தன்னுடைய அந்த வேட்பாளர்கள் அறிவிச்சது கூட இப்போ இந்த அதிமுகவுடைய இந்த தாமதத்துக்கு காரணம்னு கூட பார்க்கலாம். இல்ல, இப்போ திமுக என்ன கூட்டணி கட்சி திமுக தொகுதிகள் அறிவிச்சிட்டாங்க. திமுக தொகுதிகள் அறிவிச்சது அது அதிமுகவுக்கு ஒரு வசதியா இருக்கும். அந்த தொகுதிகள் அவங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்கிற தொகுதிகள் அதிமுக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் எது வீக்கான ஒரு தொகுதியா இருக்கு, நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எங்க அதிகம். அதிமுக ஒரு வியூகத்தை வகுத்து வச்சிருக்கலாம். இப்போ திமுக இந்த பட்டியல் வெளியான உடனே அதை மாற்ற வேண்டிய இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் அவங்களுக்குள்ளேயே கூட தொகுதிகளை பங்கிட்டு அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கலாம். அது சகஜம். அது இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 2011 இதே தேமுதிகவோட அதிமுக கூட்டணி அமைச்சர் கூட்டணிக்கே வரல. ஜெயலலிதா 234 தொகுதிக்கும் பட்டியலை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க. மறுபடியும் 41 தொகுதியை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா மாதிரியான ஆளுமை எடுக்க முடியும். சங்கரன்கோயில் தொகுதி கொடுக்க முடியாதுன்னு கருணாநிதி ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவங்க கட்சியை எடுத்துக்கிட்டேன்னா
இந்த தேர்தல்ல 37 எம்பிக்குள்ளே அந்த முரண் இருக்கு. நீங்க அதிமுகவுக்கு முரணை தாண்டி ஒவ்வொரு கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சந்திக்கிறதே இங்க ஒரு பெரிய முரண். அது வந்து இயல்பான விஷயம் தாங்க. ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்க, விஜயகாந்தால வெளியே மூவ் பண்ண முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, இவங்க தான் போய் பேசி ஆகணும். ரெண்டாவது கூட்டணியில் இருக்காங்க, ராமதாஸ் போவார், எல்லாரும் போவாங்க. ஏன்னா ஒரு கோஆர்டினேஷன் வரணும்ல. நீங்க ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட தலைவரை நீங்க பார்க்காதே இருக்கீங்க, அவங்க தொகுதியை பத்தியும் பேசுவாங்க, தொகுதி டெஃபினட்டா பேசுவாங்க. முதல்ல நம்பர்ஸ் டிசைட் பண்ணதுக்காக பேசினாங்க, அப்புறம் வந்து தொகுதி ஐடென்டிஃபை பண்ணதுக்காக பேசுறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், அந்த 17 இடங்கள்ல வந்து அதிமுகக்கு ஏற்கனவே எம்பிக்கள் இருக்காங்க. நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அங்க ஏற்படுற அதிருப்தியை நீங்க சமாளிச்சாலும் முதல்ல அந்த தொகுதி பங்கீடுங்கிறத தாண்டி ஒரு நல்லிணக்கத்துக்காக இவங்க போய் சந்திக்கிறாங்க. தொகுதிகள் நிச்சயமா ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். எல்லா தொகுதியும் பிரச்சனையா இருக்காது. எனக்கு வடசென்னை வேண்டாம் தேமுதிக சொல்றாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க சென்னையிலேயே யாரும் எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. தென் சென்னை ஏற்கனவே அதிமுக இருக்கு, மத்திய சென்னை பாமக கொடுத்துட்டாங்க, வடசென்னை யாருக்கு கொடுக்கறது, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கள்ளக்குறிச்சி கொடுங்க, ஏதோ ஒரு வேற ஏதோ தொகுதி கேட்கறாங்க, எங்களுக்கு பாஜக வந்து எங்களுக்கு ராமநாதபுரம் கொடுங்க, நீலகிரி வேண்டாம், ஏதோ ஒன்று சொல்றாங்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கான ஒரு தொகுதிகள். ரெண்டாவது அவங்க யாரோட போட்டி போட போறாங்க, அந்த தொகுதியில் திமுக இருக்குமா இல்ல வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் இருக்குமா? இல்ல இது இணக்கத்தை உருவாக்கவா அல்லது இல்லாத இணக்கத்தை வலுப்படுத்துவா? இருக்கிற இணக்கத்தை உருவாக்குறதுக்கான. ஏன்னா இவங்களோட எய்ம் வந்து வெற்றி தான். இவங்க எந்த கொள்கையின் அடிப்படையிலும் இவங்க ஒன்றும் சேரல. இவங்க ஒரே ஒரு கொள்கைனா மோடி அரசு கண்டினியூ ஆகணும்ட்டு. அதுலேயும் கூட பாமக போன்ற கட்சிகள் இதுவரையும் மோடியை பற்றி என்ன பேசினாங்க நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க, மோடி கண்டினியூ பண்ணணும்னு பேசுகிறாங்க. 21 அசம்பிளி எலெக்ஷனில் அதிமுக சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இந்த மாநில ஆட்சியும் கண்டினியூ பண்ணுறது இவங்க என்டாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ ஒரு கிளியர் விஷயம். எடப்பாடி கண்டினியூ பண்ணணும், மோடியும் கண்டினியூ பண்ணுறது இந்த கட்சிகளோட கோரிக்கை. இந்த விஷயத்தில் இவங்க ஒன்றுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையோட இந்த வெற்றி அடையணும்னா இந்த கோஆர்டினேட் பண்ணணும். எல்லா கட்சிகளும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சால் தான் முடியும். இவங்க வந்து ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அணின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அது எல்லா கட்சிக்கும் நான் அப்ளை பண்ணுறேன், திமுக கூட்டணிக்கு அப்ளை பண்ணேன். ஏன்னா இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ஸ் வந்து வித்தியாசமான எலெக்ஷன். ஏன்னா வந்து ஓட்டுகள் பலவிதமாக பிரியும். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான அந்த மனோபாவம் மக்கள்கிட்ட இருந்தால் கூட, அதிமுக தினகரன் ஃபேக்டர் கூட இருந்தால் கூட, கமல் ஒரு பக்கம் அது மாதிரி விஷயங்கள் பல இருக்கிறதுனால ஓட்டுகள் பலவிதமாக பிரியும் போது ஓட்டுகள் ஒரு முனையாக போகும்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு எதிர்ப்போட்டுகள் ஒரு முனையா போகும் சொல்ல முடியாது, பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் ஒரு முனையா போகும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பிரச்சார வீச்சுகள் எப்படி அமையும், ஓட்டுகள் எப்படி போய் கன்சாலிடேட் ஆகி எந்த மூலையில் போய் எப்படி சேரும். ஏன்னா இது வந்து ரொம்ப குரூஷியல் எலெக்ஷன், ஒவ்வொரு கட்சியும் குரூஷியல் எலெக்ஷன். அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல் எலெக்ஷன். அவங்க கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க ஆட்சியோட எதிர்காலத்தை கட்சியோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க போற ஒரு தேர்தலாக நான் அதை பார்க்கறேன். நான் ஸோ அதனால தான் சொல்றேன், தொகுதிகளில் பிரச்சனை உண்டு கண்டிப்பா, அது சந்தேகம் கிடையாது. 1-2 தொகுதிகளில் பிரச்சனை இருக்கதான் செய்யும், அது எல்லா கூட்டணியிலும் இருக்கதான் செய்யும். அதை வந்து டெஃபினட்டா இவங்களுக்கு புது அனுபவம். இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இது புது அனுபவம். ஜெயலலிதா இருந்த போது அவர்கள் பண்ணினாங்க, நிறைய பண்ணினாங்க, பல விஷயங்களை தீர்மானிப்பாங்க, யாரும் கேள்வி கேட்கறதுக்கும் முடியாது அவங்கள. இவங்க பண்ணும்போது அப்படி இல்லை. இவங்க பண்ணும்போது 17 இடங்களுக்கு நீங்க எங்க தொகுதி ஏன் கொடுக்குறீங்கன்னு 37 எம்பியில் ஒவ்வொருத்தர் வந்து கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய இதுல இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய வேறு மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஆகணும், பல விஷயங்கள் அது அடங்கி இருக்கு. ரெண்டாவது அதிமுகவே எல்லா பலவீனமான தொகுதிகளும் அதிமுகவே எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் பலமுறுந்திய தொகுதிகளில் அவங்க போட்டி போட விரும்புவாங்க. அவங்களுடைய எனக்கு கொங்கு மண்டலத்தில் எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, ஒரு கூட்டணி கட்சி கேட்டாங்கன்னா கொடுத்தாலும், சவுத்துல வந்து டிஎம்டிகேல ஒரு சீட் கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்தாலும், பாமகவுக்கு சவுத்துல ஒரு சீட் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அது தீர்க்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. இவ்வளவு தூரம் வந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் இவங்க கையை பிடிச்சு போதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகே, இது நாராயண் கேட்டுக்கிட்டே தான். அதாவது தொகுதி பங்கீடுகள் பிரச்சனை இருக்கும், ஆனால் புதிய தலைமை அதை கையாளுறதுல எப்படி கையாளுது அப்படிங்கிற ஒரு விதத்தை பேசணும். அதே போல இந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. அந்த நல்லிணக்கம் என்பது ஏற்பட்ட பிறகுதான் கூட்டணியே வருது. கூட்டணி வந்த பிறகு நல்லிணக்கம். ஒரு எல்லாருமா சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகுதான் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் சேர்றாங்க. அதனால அதுல ஒன்றும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தவிர முழுக்க நான் பிரியன் அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதில் 37 எம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உறுதியாக ஒரு 10-15 எவ்வளோ அதிமுக போட்டியிடுறாங்க இல்லாத தொகுதிகளில் சங்கடம் தான். அப்போது அவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. திரு நாராயணன் ஒரு இணக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க. அதிமுக பாஜக, அதிமுக பாமகவுடைய அந்த இணைப்பெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு, திமுக ஒரு 4 வேட்பாளர் அறிவிச்சு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. நீங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பார்க்குறேன். நீங்க வேணும்னா உங்களுக்கு
ஒரு பரபரப்புக்காக எதிர்க்கட்சிகளுடைய எதற்காக வேணா அரசியலுக்காக அது பேசலாமே தவிர திஸ் இஸ் a strategy. எப்போ அனௌன்ஸ் பண்ண அதேதான் நானும் கேக்குறேன். இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வச்சிருக்கீங்க, திமுக அந்த வேட்பாளரை அறிவிச்சு அதிமுக அந்த ஸ்ட்ராட்டஜி காலி பண்ணிடுச்சு. அது நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்க அதுதான் சொல்றேன், எங்க ஸ்ட்ராட்டஜி நான் வெளியே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நீங்க எப்படி வேணா நினைச்சீங்க, அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. பட் நாளைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க நாளைக்கு டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நான் 19ஆம் தேதியிலிருந்து வேட்புமனுவே துவங்க போகுது. ஸோ இந்த மாதிரி பாஜக கிட்ட சொல்லாமலே செய்றாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் செய்வாங்க. இல்லை இவங்க மகேஸ்வரி சொன்னாங்கல்ல, ஐ எம் என்டார்சிங்கர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நாளை அதை தொகுதிகளும் அல்லது வேட்பாளரும் கூட அறிவிக்கப்படலாம், நமக்கு தெரியல. அப்போது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேனே தவிர இதில் குழப்பம் இருக்கா அது இருக்கா. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் முதல்வர் போய் விஜயகாந்த் வீட்டுக்கு போனார்ன்றதெல்லாம் என்ன மாதிரியான கேள்வி. இவர் பிரியன் சொன்னது போல அவர் உடல்நிலை சரியில்லாத இருக்கிறார், போனதில் ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல கட்சிகளுக்குள்ள கட்சி தலைவர்களுக்குள்ள அந்த இணக்கம் இருக்கலாம், ஆனா அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லா கட்சியுமே 1000 மாற்று கருத்துகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருந்தாலும் கூட அந்தந்த கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ கட்டுப்பட்டு தான் போவார்கள். அது அதிமுகவோ பாஜகவோ திமுகவோ விதிவிலக்கு அல்ல. ஏதோ 1-2 இருக்கலாமே தவிர அதிலலாம் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவே இல்லை. கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டுக்கொள்வார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் ஏதோ திமுக கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியாலாம் அதோ அதிமுக தான் ஒரே பிரச்சனையாக இருக்கின்ற மாதிரிலாம் கிடையாது. உறுதியாக ஜெயலலிதா அவர்கள் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும் அதிமுக. அதே போல கருணாநிதி அவர்கள் இல்லாததும் ஒரு மிகப்பெரிய குறையாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்காக நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ நாம் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒப்பிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய விஷயம். கண்டிப்பாக அது ஒரு ஒற்றை தலைமை இருந்த ஒரு விஷயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குதா இல்லையான்றது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால பிரச்சனைகள் என்பது கருத்து, ஒரு வீட்டிலே 1000 பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சினா இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி அதற்காகத்தான் தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலும் அதை சரி பண்ணுவாங்க. சரஸ்வதி கிட்ட ஒரு மாற்று அணியா இதை எப்படி பாக்குறீங்க? இவங்க ஒரு நல்லிணக்கத்தோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஜெயலலிதா இல்லாத ஒரு தலைமை, ஒரு புதிய தலைமையின் கீழே ஒரு கூட்டணி அமைக்கிற முற்பட்டு இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, கூட்டணிகள் குழப்பமே இல்லை. விஜயகாந்த் உடல்நலத்தை விசாரிக்கத்தான் நீங்க முதலமைச்சர் போனாருன்னா, போன வாரம் தான் கிரவுன் பிளாசால அதிமுக வழக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வேட்பாளர் கூட்டணி எல்லாம் பேசின வரலாறே கிடையாது. போயஸ் கார்டன்ல நடக்கும், இல்ல தலைமை தளத்தில் நடக்கும். இவங்க ஆளுங்கட்சி வசதியான கட்சி 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறாங்க. அங்கேயே விஜயகாந்த் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டணி பேசின வரலாறு எல்லா கட்சியும் அவங்க ஆபீஸ்ல பேசுவாங்க, இல்ல தலைவரோட வீட்டுல பேசுவாங்க, முதலமைச்சர் வீட்டுல பேசிருக்கலாமே. கிரவுண்ட் பிளாசால பேசுறதுங்கிறது ஒரு புதிய பாணி தான். சரி, அவங்க பாணியாவே வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் பாணியில தான் ஜெயலலிதா, அதுதான் அவங்க பாணி, அதுதான் சொல்றாரு, அவங்க பாணியாவே இருக்கட்டும். போன வாரம் தான் திரு விஜயகாந்த் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. கூட்டணி பேசும் அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க, விஜயகாந்த் கூப்பிடாம. திரு ஓபிஎஸ் தான் விஜயகாந்த் கூட வந்தவங்க ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க, கூட்டிட்டு போங்கப்பான்னாரு. சோ அப்ப உடல்நல விசாரிச்சிருப்பாங்க. அதன் பிறகு ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு போய் இப்ப விசாரிக்கிறாருன்னா, விஜயகாந்த் இவ்வளவு நாளா உடல்நல சரியில்லாம இருக்காரு. ராமதாஸ் எப்ப போனார்? அது திடீர்னு போறார் இல்ல, திடீர்னு முதல்வர் போய் சந்திச்சதுல இன்னைக்கு முதல்வர் போறார். அதுதான் நான் கேட்கிறேன். போன வாரம் கிரவுண்ட் பிளாசால எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துதான் கூட்டணி கையெழுத்தாச்சு. கூட்டணியில குழப்பம் இல்லை என்றால் முதலமைச்சர் இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் அளவுக்கு ஒரு பெரிய உடல்நிலை மாற்றம் திரு விஜயகாந்த் வரலாம். அன்னைக்கு எப்படி அப்படிதான் இன்னைக்கு இருக்காரு. ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா, ரொம்ப முடியாம இருக்காருன்னா நீங்க சொல்றது நியாயம். திடீர்னு முடியாது. ஏன் அவரை பார்த்தோமே டிவில காமிச்சாங்க, நான் டாக்டர் இல்ல சார், நான் டாக்டர் இல்ல சார், சொல்லுங்க. போன வாரத்தோட இந்த வாரம் உடல்நிலை ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அவருக்கு, அதனால பார்க்க போனேன். அவர் என்னைக்கு அப்படி ரிசீவ் பண்ணாரு, அன்னைக்குதான் இன்னைக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள பெரிய மாற்றம் வரல. சோ இவர்கள் பேச போவதே பாமகவுக்கும் தேமுதிக இவங்க கூட பேசும்போதே துரைமுருகன் வீட்டுக்கு போலையா? அப்பவே ஒரு முரண்பாடு தெரியலையா? அவர் துரைமுருகன் சொல்றாரு, எனக்கும் அவருக்கு என்ன, எனக்கு அவர் யாருனே தெரியாது. அரவணைச்சு போறதுக்கான ஒரு முயற்சியா கூட இதை பார்க்க, அரவணைச்சு போறதுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்களேம்மா, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சேம்மா, அரவணைச்சாச்சு, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு இத்தனை தொகுதி, இவங்களுக்கு இத்தனை தொகுதின்னு சொல்லியாச்சு. 7 அவங்களுக்கு 4 இவங்களுக்கு சொல்லியாச்சு. தொகுதி ஐடென்டிஃபை பண்ணாம அவங்க பேசும்போது கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. இவங்க ஒரு பட்டியல கொடுத்திருப்பாங்க, எங்களுக்கு இது வேணும். நான் சொல்றேன், இவங்க ஒரு பட்டியல கொடுத்திருப்பாங்க, எங்களுக்கு இது வேணும். இவங்க ஒரு பட்டியல கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன குழப்பம்னா, பாமக கேட்கிற அதே தொகுதியை தேமுதிக கேட்கலாம், தேமுதிக வற்புறுத்த அதே தொகுதியை பாமக கேட்கலாம். இது இப்போ இங்க ஏன்னா அவங்க யாருமே சென்னையில தயாரா இல்ல. ரொம்ப அதிக எப்படி இந்த தகவல் நான் எடுத்துக்கிறது
ஒரு சின்ன இது உங்களுடைய அசம்ஷனா இல்ல இந்த தகவலை நான் எப்படி இல்ல ஒரு கூட்டணின்னு வரும்போது ஒரே தொகுதியை 2 பேர் கேட்கறதுல இது எப்பவுமே நடக்கிறதுதான். ஆனா அம்மா இருக்கும் போது என்னன்னா ஒரு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆளுமைக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு விட்டு கொடுக்க தயாரா இருக்குமா சொல்லுங்க. சிஆர்எஸ் ஒரே ஒரு விஷயம் தான். ஓகே, தினகரன் கூட இவங்க அந்த எஸ்டிபிஐ கூட ஒரு கூட்டணின்னு சொல்லி ஒரு 10 நாள் முன்னாடி சொன்னாரு. ஏன் அவர் அன்னைக்கே மத்திய சென்னை தான் எஸ்டிபிஐ போட்டி போடுங்க. நான் அதை சொல்லல. ஒரே ஒரு தொகுதிக்கே 10 நாள். நான் அதை சொல்லல. நான் சொல்வது இந்த தொகுதி அவங்க கேட்க மாட்டாங்கன்னு இவரால சொல்ல முடியுமா? அந்த தொகுதி கேட்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன் அதை காம்ப்ரமைஸ் பண்ண ஏன் நீங்க முதலமைச்சர் பேர் கூடாம என் கேள்வி. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது மக்களுக்கே நீங்க என்ன சொல்றது? இது மக்களுக்கே தெரியும். அந்த கூட்டணிக்குள் நிச்சயமாக ஒருமித்த முதலமைச்சர் எப்ப போய் முடிச்சிடறேன். திரு சதீஷ் அவர்கள் சுதீஷ் அவர்கள் சேலத்துல நிக்கும் போது என் தோல்விக்கு காரணமே பாமக தான் சொன்னவர் திரு சுதீஷ் அவர்கள். தேமுதிகவுடைய பிரேமலதாவுடைய தம்பி சொன்னது நான் தோற்றதுக்கு காரணமே பாமக தான். பாமக சுற்றம் சொன்னது நாங்கள் தோற்றதுக்கு காரணம் தேமுதிக தான். இது கடந்த வரலாறு. அந்த சகஜத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் போறாருன்னா இன்னைக்கு போய் திரு விஜயகாந்த் பாக்குறாருன்னா இருக்கிற குழப்பத்தை சரி பண்ண போறாரு. அது கூட்டணிக்குள்ள அதான் நான் தப்பு சொல்ல. அது கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குங்கிறதுனால முதலமைச்சர் போய் ஏன்னா எப்பவுமே தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் அடுத்தவர்களை நம்பி இருப்பவர்கள் இதைத்தான் பண்ணி ஆகணும். அம்மா தன்மேல் நம்பிக்கை வச்சாங்க, யார பத்தியும் கவலைப்படல, தைரியமா அறிவிச்சாங்க, களத்துக்கு போயிட்டாங்க. நம்பி இன்னைக்கு இருக்கீங்களா இல்லையா? நீங்க தனியா இல்ல நான் அவங்க குறிப்பிட்ட அவசரமும் இல்லை. வாய்ப்பு தரப்படும் பேசலாம். தொகுதிகளை முடிவீடு செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. உங்க அவசியத்தை பத்தி நான் சொல்ல வரலைங்க. உங்க அவசியத்தை பத்தி நான் சொல்ல வரல. ஒரு தனிமை எப்போது சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்ய காரணத்தை சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேணாம் என்று நீங்க சொல்ல முடியாது. உங்க கருத்தை நீங்க சொல்ற மாதிரி என் கருத்தை நான் சொல்றேன். அவ்வளவுதான். சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். அதாவது நீங்க இப்போ அதிமுக பத்தி எங்களுக்குள்ள சொல்ற உரிமை எனக்கு இருங்க. அவங்க தொலைவில் இருக்காங்க. 1000 குழப்பத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். காலிப்படி போயிட்டு இருக்காங்க. அவங்கள போய் தடுக்கிற வேலையை பாருங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. தேவையில்லாமல் உரிமை உங்களுக்கு கிடையாது. அமமுகவுக்கு நிச்சயமாக கிடையாது. அதை சொல்ல வேண்டிய அதை சொல்ல வேண்டிய தார்மீக உரிமை உங்களுக்கு கிடையாது. புரியுதா? உங்களுக்கு கிடையாது. நீங்க உங்க டேர்ம்ல பேசுங்க, என் டேர்ம்ல நான் பேசுறேன். அது கோடீஸ்வரன் கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது இந்த தலைமை இல்லாதனால் புதிய அணி இந்த கூட்டணியை கையாளுவதில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் தான் இந்த தாமதத்திற்கு காரணமா? அதாவது தலைமை இல்லைன்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பிளேயர்ஸ். ஏடிஎம்கே சைடில் வாசனுக்கு ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு ஒரு வாரம், அப்புறம் ராமதாஸ்க்கு ஒரு வாரம், இப்படி ஆளுக்கு ஒரு 4-5 நாளாக டிலே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேண்டிடேட் லிஸ்ட்டு ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்கணும் ஒரு விஷயம், 17 எம்பியை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அதாவது சிட்டிங் எம்பிக்கு சீட்டு கிடையாது, ஏன்னா கூட்டணிக்கு போகுது. இப்போ அந்த 17 யார் அப்படின்றதுல உட்கட்சியில் ஒரு சில இஷ்யூ வரும். இது திமுகவுக்கும் வரும், அதிமுகவுக்கும் வரும். இது தாண்டி பாத்தீங்கன்னா திமுக வராதுங்க. இப்போ அங்க ஒரு மாவட்ட செயலர் இருப்பாரு. கட்சிவாதம் பத்தி எதுவுமே வெளிவர கூட்டணி கட்சிகளுடைய அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா, இப்போ ஜெயவர்தனை அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போய் சீட்டு கேட்ட மாதிரி தெரியல. சவுத் சென்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு ஓபிஎஸோட பையன் சீட்டு போய் கேட்கிறாரு. ஓபிஎஸ் பேனல்ல உட்காராரு, எடப்பாடி பக்கத்துல இருக்காரு. சீட்டு கொடுக்கலாமா வேணாம், இதுவே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். கண்டிப்பா அது ஒரு சின்ன டிலேவா இருக்கும். அது சீட்டு கொடுக்கறது கொடுக்காம போறது அது அவங்களோட கட்சியோட முடிவு. அதுல நமக்கு பொதுமக்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ அதுல எதுவும் கிடையாது. பட் ஆனா அந்த யோசனை, ஏன்னா நேற்று வரையிலும் வாரிசு அரசியல ப்ரொமோட் பண்ண மாட்டோம், திமுக மாதிரி நாங்க கிடையாதுன்னு சொன்னப்பட்ட கட்சி இது அதிமுக. சோ இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பாக்குறாங்க. அதிமுகவோட வரலாறு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இல்ல அதிமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள? அதிமுக கூட்டணிக்குமே பிரச்சனை இருக்கும். அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு தான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காங்க.
அப்புறம் அதிமுகலையும் இனிமேல் பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா. இப்போ நேற்று வரலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருவள்ளூர் வச்சுக்கோங்க. இப்போ உனக்கு சீட்டு இல்லப்பா கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா திருவள்ளூர் எம்பி கண்டிப்பா வந்து மன கஷ்டத்துக்கு ஆளாவார், ஒரு ரெபல் ஆவார், டிசென்ட் ஆவார். இப்போ அவரை சமாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தொகுதிக்குள்ள பிரிக்கும் போது கூட்டணி கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படும் அப்படிங்கிறது தான் திரு நாராயணுடைய வாதம். தொண்டர் செயல்படுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஏன் வந்து அமமுக விட்டு வெளியே போனாரு? அதே மாதிரி இப்போ நிறைய வாட்டி இப்போ அதிமுக இருந்த மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் திமுக அதிருப்தினால பெரியவர்ல இருக்காங்க, அதிருப்தி வருவாங்க, அதனால கூட டிலே ஆகும். புரியுதுங்களா? அது இல்லாம வந்துட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல செய்தி விரைவில் வரும், நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டா ஒன்று வச்சிருக்காங்க. இந்த நல்ல செய்தி விரைவில் எப்போ வரும், எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா இன்னொன்னு சொல்றாங்க டைம் இருக்குன்னு. 18 அடுத்த மாசம் 18 எலெக்ஷன். ஒரு மாசத்துல வந்து நீங்க ஒரு எம்பி தொகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 சட்டமன்றம் கவர் பண்ண 6 கூட வரும் ஒரு சிலது. இப்ப 6 வந்துட்டு நீங்க வந்து எப்படி நேரம் பத்தும்? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வெயில் வேற அடுத்த மாசம். அது வந்து டைம்லாம் பத்தாது என்ன பொறுத்த வரையிலும். ஏன்னா இதே அதிமுக வந்து அம்மா அந்த முதலமைச்சர் இருந்தப்போ, முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது பிப்ரவரியிலே கேண்டிடேட் லிஸ்டே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட் லிஸ்டே மாத்துவாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கூட மாத்துவாங்க. திமுக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்னால தான் அதிமுக இந்த கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போட வேண்டிய ஒரு வியூ இல்ல அப்படி நான் இருக்கிற மாதிரி பார்க்கல. ஏன்னா இப்போ டிஃபால்ட்டா இவங்க சொல்லலனாலும் ஒரு 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 தோராயிரமா தெரியுது யார் யார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் பாத்தீங்கன்னா தம்பிதுரை திருப்பி நிக்கிறாரு, திருவள்ளூர் பாத்தீங்கன்னா வேணுகோபால் திருப்பி சீட்டு கொடுத்துருவாங்க, ஊட்டி வந்துட்டு யாருக்குமே வேண்டான்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது, கொடுக்கலாமா அந்த மாதிரி ஓரளவுக்கு ஊடகத்துல பாத்தீங்கன்னா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுல உண்மைகளும் நிறைய இருக்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். இப்ப நாளைக்கு வந்துருதுன்றாங்க, நாளைக்கு நல்ல நாள் சொல்றாங்க, அதனால நாளைக்கு எதிர்பார்க்கலாம் லிஸ்ட். சோ இந்த மாதிரி நல்ல நாள், நல்ல பெரிய தலைமை, அதுக்கப்புறம் இவ்வளவு பேர். இப்ப வாசன் பாத்தீங்கன்னா இதே முன்னாடி இருந்த முதல்வர் இருந்திருந்தாங்கன்னா வாசன் வந்து இத்தனை மாதிரி போயிட்டு கிரவுன் பிளாசால வர்றது வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாரு. அவங்கள பொறுத்தவரை வரியா வரலையா ஒரு நேரத்துல முடிச்சு போயிடுவாங்க. ஆரம்பத்துல இருந்து கேட்க இந்த தலைமை இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு தலைமை ஒண்டி கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு மெகா அலையன்ஸ்க்கு ஏடிஎம்கே யூஸ்ட் கிடையாது. முடிவெடுக்க அதிமுக இருந்துச்சு. பாமக ஒரு பெரிய கட்சி, தேமுதிக ஒரு பெரிய கட்சி, இந்த மாதிரி பெரிய அப்ப பிஜேபி ஒரு பெரிய கட்சி, அதிமுக இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சி எல்லாம் சேர்த்தது கிடையாது. நான் பெரிய கட்சி எனக்கு கீழே வேணா வாங்கன்றத அதிமுக அப்படிதான் இருந்திருந்தாங்க. அதிமுக இல்ல இப்ப அப்படிதான் தெரியல. இது தவறான கருத்து. 2001 இதே தெய்வம் அம்மா அவர்கள் எவ்வளவு பெரிய மெகா கூட்டணியை அமைத்தார்கள் என்று பாருங்கள். இல்லங்க 2000 கண்டெஸ்ட் பண்ணவங்க அவங்க வந்து பிஜேபியாவது காங்கிரஸ் ஆவது தமிழ்நாட்டுல இந்த லேடி அப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண நேஷனல் லீடர். அன்றைக்கும் எங்களோட வந்து பாமக இருந்தது. ஆக அன்றைக்கும் அம்மா அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை தான் கட்டமைத்திருந்தார்கள். இல்லங்க அதாவது மெகா கூட்டணி கட்டமைச்சிருந்தாலும் வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளவு நம்பர்ஸ் கிடையாதுங்க. இந்த வாட்டி வந்து ஜாஸ்தி ரெயின்போ ஏதாவது டிஎம்கே இது மாதிரி போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே ரெயின்போ அலையன்ஸ் எப்பவுமே பெருசா பண்ணது கிடையாது. 7 பேர் தாண்டி அவங்க அதை முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. நாங்க மெகா கூட்டணி தான் அமைக்க போறோம்ங்கறத அறிவிச்சிட்டாங்க இல்லையா? அது தலைமை இல்லாத சரிங்க. மெகா கூட்டணினா அதுல எங்க 2 மாசம் முன்னாடி கொள்கையிலயும் மத்த விஷயத்திலயும் வந்து முரண்பாடுகளா இருந்தவங்க. நீட் வரும்போது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் சண்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரிபிள் தலாக் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வந்து கொள்கையில சண்டை. அந்த மாதிரி கொள்கைகள்லாம் முடிச்சிட்டு சரி பண்ணிட்டு வரும்போது நேரம் ஆகும். இந்த நேரம் ஆகிறது தப்பு கிடையாது. இது ஏன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய காரணங்கள் இருக்கு. இது வந்து இப்போ நாளைக்கு வருதுன்றாங்க. இந்த 1 மந்த்ல வந்துட்டு கேம்பெயின் வந்து கம்மியா தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து நிறைய பேர் ஒத்துக்கிற மாதிரி அம்மாவோட அந்த முதலமைச்சரோட அவங்களோட ஆளுமை வேற, இன்னைக்கு இருக்கிற ஆளுமை வேறன்னு அவங்களே சொல்ல. இன்னொன்னு ரெட்டை தலைமை. இது இப்போ ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணான்றத பார்ட்டி கன்வீனர் ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் இபிஎஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதே மாதிரி ஜெயக்குமார் பையனுக்கு சீட்டு கொடுத்தா இன்னொரு அமைச்சர் பையன் சீட்டு கேட்பாரு. திமுக எவ்வளவு விமர்சனம் இருக்கும். ஆமா, திமுக வந்து இப்போ வேலூர்ல வந்து துரைமுருகனோட பையன், இங்க வந்துட்டு தயநிதி மாறன் வந்து முரசொலி மாறனோட பையன். அந்த மாதிரி திமுக மேல ஒரு பயங்கரமான விமர்சனம் இருக்கு. அதே விமர்சனத்துக்கு இப்ப அதிமுக தள்ளப்படுமானும் போது மத்தவங்க பக்கத்துல இருக்க டெப்டி கன்வீனர், ஜாயின்ட் கன்வீனர் இருக்குன்னா பட்டியல் வந்துருச்சா இல்ல புரியல. இல்லங்க கண்டிப்பா அதாவது நீங்க இவங்க எல்லாம் வந்து சீட்டு கேட்டு போறாங்க, வரும் பட்டியல். ஆமா வந்தா கண்டிப்பா விமர்சனம் வரும், பொதுமக்கள் கேட்பாங்க. சரி, நான் திரு பிரியன் கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கிறேன். அதாவது எண்ணிக்கையில இறங்கி வந்த தேமுதிக இப்போ வந்து எந்தெந்த தொகுதிகள் வேணும் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருக்கா? எல்லா தலைவர்களும் அவங்கள தேடி போற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க பிடிவாதமா எங்களுக்கு இந்த தொகுதிகள் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. இல்ல அது மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லைன்ற அது வந்து இருக்குன்ற ஒரு கூட்டணியில வந்து இப்போ 2009 வந்து ஜெயலலிதா அவர்கள் பாமகவோட இருந்தாங்க, மதிமுகவோட இருந்தாங்க, சிபிஐயோட இருந்தாங்க, சிபிஎம்மோட இருந்தாங்க. அது மாதிரி பல கட்சிகளோட அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதனால இப்படி ஒரு பல கட்சிகளோட நீங்க கூட்டணி அமைக்கும்போது டெஃபினட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்.
திமுக என்னென்ன இடங்கள்ல போட்டி போட போறதுன்னு அதிமுக கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. அதை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திமுக நிற்கிற இடங்கள் தானா வந்துடும். அதனால அதிமுக அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பிரச்சனை என்னன்னா இவர்கள் இந்த விஷயங்களுக்கு புதிதானவர்கள். ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. இவங்க புதிதானவர்கள். இந்த புதிதானவர்கள் இந்த கூட்டணியை எடுத்துட்டு தேர்தலை சந்திக்கும் போது ரொம்ப கோஆர்டினேஷன் தேவையா இருக்கு. நீங்க மேல மட்டும் ஜெல்லானா போறாது, தலைவர்கள் மட்டும் ஜெல்லானா போறாது, கீழே ஊழியர்கள் ஜெல்லானும். ஊழியர்கள் ஜெல் ஆவாங்க, 90% ஊழியர்கள் ஜெல் ஆவாங்க. நாராயணன் சார் சொன்ன மாதிரி ஆவாங்க. சில பேர் அதிருப்தியாளர்கள் இருக்கலாம். அவங்களுக்கு ஊழியர்களை பொறுத்த மட்டும் தேர்தல் ஒரு திருவிழா. அந்த கட்சியோடு சேர்ந்து சந்திக்கிறது அவங்க ஆசைப்படுவாங்க. அது என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட கட்சின்னு வரும்போது நிற்பாங்க, ஒரு 90% நிற்பாங்க. எங்க பிரச்சனை வரும்னா இந்த கட்சிகளுக்குள்ள முரண்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல. போன தேர்தலில் பாமக ஓட்டு போட்ட மக்கள் என்ன மாதிரியான முடிவு இந்த தேர்தலில் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அதிமுக ஓட்டு போட்ட மக்கள் ஜெயலலிதா இல்லாத என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் தான் சேஞ்ச் இருக்குமே தவிர ஊழியர்கள் மத்தியில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காது. அந்த கமிட்டட் கேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கூட்டணிக்காக வேலை செய்வாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மாறுதல் மக்கள்கிட்ட தான் ஓட்டு போற நிலையில தான் மாறுபாடுகள் வருமே தவிர வேற எங்கேருந்து வராது. மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அதை அப்பதான் நம்ம பார்க்கணும். பிரச்சார வீச்சுக்கள் போறதான் பார்க்கணும். தேமுதிக டெஃபினட்டா அவங்கள பொறுத்த மட்டும் வட சென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் கிட்டத்தட்ட அவங்க 4 தொகுதி உங்களுக்கு கொடுக்கறதா ஒரு உத்தேச பட்டியலில் நம்ம பார்க்குறோம். நம்ம இது 4-5 நாளாக நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம் மீடியாவில். இதுதான் கிட்டத்தட்ட அவங்க வட சென்னை எங்களுக்கு வேண்டாம், சென்னையில் அவங்க போட்டி போட விரும்பல, வேற ஏதோ தொகுதி கொடுங்க. எங்கப்பா இப்போ நீங்க ஒரு டிரான்ஸ்பரா ஓட்டு பார்க்கணுங்க. ஒரு டிரான்ஸ்பரா ஓட்டு வந்தால் தான் டெஃபினட்டா வட மாவட்டங்கள் முழுக்க 7 தொகுதியுமே பாமகவே நிற்கிது வச்சுக்கோங்களேன். உங்களால கூட்டணிக்கு என்ன லாபம்? நீங்க கரெக்டா அந்த கோர் ஏரியால ஆரணியோ அல்லது சிதம்பரமோ அல்லது விழுப்புரமோ ஏதோ ஒரு வச்சுக்கோங்க, தர்மபுரியோ. பாமக அந்த விமர்சனத்தை தானே வச்சது, தேமுதிகவுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனம். அதான் அந்த பாயிண்ட் தான் வரேன் நான். நீங்க டிரான்ஸ்பரா ஓட்டு இப்போ பாஜகவுக்கு கோயம்புத்தூர்ல செல்வாக்கு இருக்கு வச்சுக்கோங்க, அவங்க போட்டி போட விரும்புறாங்க. தேமுதிகவுக்கு விருதுநகர்ல ஒரு ஹோல்டு இருக்கலாம். அந்த சிவகாசி பக்கங்கள்லாம் ஹோல்டு இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. இப்போ அது எப்படி குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கான்னு நமக்கு தெரியாது. குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பாக்குறோம். பாமகவோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகணும்னா அந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகள் போட்டி போடணும். பாஜகவோட லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். பாஜகவோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உத்தேச பட்டியலில் பாத்தீங்கன்னா அந்த பாமகவோட கோர் ஏரியால ஒரு தொகுதி கூட உங்க போட்டி போடுறதா இல்லை. அப்போ பாமகவினால பாஜகவுக்கு என்ன லாபம்? நீங்க அந்த 4 தொகுதி பாருங்களேன். அந்த உத்தேச பட்டியல் அது பின்னாடி மாறலாம். நான் இதுல இருந்து சொல்றேன், இது மாறலாம். பாமகவோட சப்போர்ட் பேஸ் இருக்கிற அந்த ஏரியால பாஜக நிக்கிறது எந்த இடத்துல நிக்கிறாங்க? டெஃபினட்டா அது கோயம்புத்தூரா இருக்கட்டும், அது சிவகங்கையா இருக்கட்டும், அது தூத்துக்குடியா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க கன்னியாகுமரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க பட்டியலை பார்த்துட்டே போனீங்கன்னா பாமக எந்த விதத்துல பாமக பாஜக ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு ஒரு தொகுதியாவது 1-2 தொகுதியாவது உங்களால எனக்கு லாபம், என்னால உனக்கு லாபம், அந்த மாதிரியான விஷயங்கள் வரணும். வந்தாதான் கூட்டணியோட வெற்றி உறுதியாகும். அதற்கான மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்காமல் தான் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஆலோசிக்கிறதுனால தான் நேரம் வருதுன்றேன். அது ஆலோசிக்கிறதுனால தான் டைம் வருது. இதோட இன்ட்ரிகசிஸ் இருக்குல்ல, நுவான்சஸ்ன்றாங்க ஆங்கிலத்தில். இது ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டு. இது ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டு. அதிமுக நீங்க திருப்பூரை பறிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வானதி சீனிவாசனுக்கு திருப்பூர் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எங்களோட தொகுதி ஹார்ட் கோர் தொகுதி, எங்க சப்போர்ட் பேஸ் அப்படின்னு திருப்பூர் சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொன்றும் இருக்கு. ராமநாடு எடுத்துக்கோங்கன்னு எங்களுக்கு ராமநாடு வேண்டாங்க, அங்கே மைனாரிட்டி ஓட்டு அதிகமாக இருக்குன்னு இவங்க சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் ராமநாடு தான் எடுத்துக்கணும்னா இவங்க யோசிப்பாங்க. இல்லை தைரியமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தொகுதியும் நான் இது மாதிரி என்ன அனலைஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியுமே அதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த கூட்டணி கட்சிக்காரங்க. எனக்கு என்ன லாபம்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், ஒருத்தர் ஓட்டு இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், இன்னொருத்தர் ஓட்டு இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த தொகுதிகள் பங்கீடுல ஒரு கரெக்டான நிலைமை வரணும். ஒரு சமமான ஒரு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வெற்றிக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கோன்ற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் வரணும், கூட்டணி கட்சிகளுக்கும். அந்த எண்ணத்தை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இவங்க அடுத்த எலெக்ஷன்ல இவங்க ஒரு அனுபவத்தோட செயல்படுவாங்க. இப்போ இது மாதிரி தான் இருக்கும். இது வெற்றிகரமான ஒரு நிலைமையை கொண்டு வந்துச்சுன்னா ரொம்ப தைரியமா அடுத்த எலெக்ஷனை சந்திப்பாங்க. நிச்சயமா இது தொடர்பாக விவாதிக்கலாம். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி நெருக்கடி அதனுடைய கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள முற்படுகிறதா? தொடர்ந்து பேசலாம். மகேஸ்வரி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிற இந்த சுற்று, அதாவது அதிமுக அந்த உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி இதை மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறதா? இல்ல எங்களுக்கு உட்கட்சியிலயும் எந்த நெருக்கடியும் கிடையாது,
கூட்டணிக்குள்ளும் எந்த நெருக்கடியும் கிடையாது. ஆகவே இது உங்களுடைய பார்வையாக அல்லது எதிர்க்கட்சிகளுடைய ஆசையாக இருக்கலாமே ஒழிய உண்மையான நிலவரம் அந்த அது போன்ற இடங்களை அவங்க தியாகம் செய்ய வேண்டியது வரும். அதனால ஒரு அதிருப்தி நிலவும், அதனால அந்த கூட்டணிக்குள்ள அது போன்றது அப்படிங்கிறது அவருடைய வாதம் இல்ல. அஸ்லி நிச்சயமாக கிடையாது. இல்ல, நிச்சயமாக அது தவறான பார்வை. அது போன்ற ஒரு நிலை இல்லை. அது மட்டும் இல்ல, நீங்க கூட்டணி தொகுதிகளை தவறான பார்வையில் அவர் ஒரு யதார்த்தத்தை ஒரு பாயிண்ட் பேசுறாரு. ஒரு பதவியில் இருக்கவர் அவருடைய பதவியை கொடுக்க வேண்டி வரும், இல்ல அவருடைய இடத்தை அவர் கொடுக்க வேண்டியது வரும். அது சாதாரணமா நிகழக்கூடிய, அதனால ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை சமாளிக்க வேண்டியது இந்த புதிய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு அதை கையாள வேண்டிய ஒரு சூழல் வந்து அதை கூட்டணி கட்சிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல இல்ல, அப்படிப்பட்ட நிலை எல்லாம் இல்லை என்று நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அது மட்டும் இல்ல அஸ்லி, இன்னொன்னு பார்க்கணும். அதாவது தொகுதிகளை யாரு முதல்ல இறுதி பண்றாங்க, அதே போன்று தொகுதி பங்கீடுகளாகட்டும் தொகுதி ஒதுக்கீடுகளாகட்டும் அதை முதல்ல அறிவிப்பங்கள் தான் தேர்தலில் முந்தி வருவாங்கன்றது பிரச்சனை அல்ல. யார் தேர்தல் முடிவுகளில் முந்தி வருவார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அறிவிப்பதிலே எதுவுமே கிடையாது. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது மட்டும் இல்ல, அவர் கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒரு வாதத்தை இங்கே வைத்தார்கள். அதாவது அதிமுக இது போன்ற மெகா கூட்டணியை அமைத்து பழக்கமில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னது போல 2001 இதே தெய்வம் அம்மா அவர்கள் இருந்த போது இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் கூட தேசிய லீக் கட்சி, இப்படி ஒரு மகா கூட்டணியை தான் அன்றைக்கும் அம்மா அவர்கள் கட்டமைத்திருந்தார்கள். அதே போன்ற நிலையைத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கூட்டணி பெரிதாக இருக்கின்ற போது, அதுவும் பல பலம் பொருந்திய கட்சிகள் இருக்கின்ற நேரத்திலே அந்த தொகுதிகளை இறுதி செய்வதிலே பல தாமதங்கள் ஏற்படுவதிலே தவறு கிடையாது. அது கூட நாங்கள் எல்லோருமே முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு முதுகிக்கு பின்னாலே ஒரு சமரசமான முடிவுகளை எடுத்தாகி விட்டது. சரி, நான் மகேஸ்வரி கிட்ட கேட்கிறேன். அதாவது அதிமுகவுடைய இந்த உட்கட்சி நெருக்கடி வரேன். சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஆகட்டும், வாசன் ஆகட்டும், முதல்வராகட்டும், எல்லாருமே போய் விஜயகாந்துடைய வீட்டில் சந்திக்கிறார்கள். அது ஒரு கூட்டணி அரவணைத்து செல்வதற்கான ஒரு முயற்சி. அதை ஆரோக்கியமாக பார்க்காமல் ஏன் விமர்சனத்திற்கு உள்ளாக்கும்? விமர்சனம் இல்லம்மா, இப்ப கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப எல்லாருமே ஒரே முடிய திரு விஜயகாந்த் வீட்டுக்கு போகும்போது அங்கே பிரச்சனை இல்லை. அப்போ கூட்டணி பேசியாச்சு, விஜயகாந்த் அவரோட உடல்நலத்தை போய் ஏற்கனவே விசாரிச்சாச்சு, பலமுறை திரு ஓபிஎஸ் 2 முறை போய் விசாரிச்சாச்சு, ராமதாஸ் அவரும் போய் விசாரிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. அவரும் கையெழுத்து போட்டு போயாச்சு. இன்றைக்கு மறுபடியும் அதுதான் சொல்றேனே, இதுல கூட்டணிகள்ல இப்ப பிரியன் சொன்னதான் நானும் சொல்றேன். கூட்டணின்னு வரும்போது ஒரே இடத்தை 2 பேர் கேட்பது தவறு இல்லையே. இப்போ அதை இப்ப கூட்டணி வந்த பிறகு இந்த இடத்த இவர் கேட்க கூடாத இடத்துல இருக்குன்னா அது அம்மா, நான் கொடுக்குற இடத்துல நீங்க நிக்கணும்னு சொல்ற ஆளுமே அம்மாவுக்கு இருந்தது. அப்ப அவங்க வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க கேட்டிருக்கலாம். சோ இவர்கள் இன்றைக்கு திரு விஜயகாந்த் சந்திக்க போனதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். 2011 விஜயகாந்த் ஜெயலலிதாவோட ஒரே மேடையில ஏறவே தவிர்த்தாங்க. இன்னைக்கு அது போன்ற ஒரு சூழல் நிலவக்கூடாது, எல்லாரையும் அரவணைத்து போகணும் அப்படி ஒரு புதிய பாணியை கடைபிடிக்கிறாரோ. அதெல்லாம் முடிச்சாச்சுங்க. நீங்க அன்றைக்கு திரு பாரத பிரதமர் வந்தப்போ திரு விஜயகாந்தோட கூட்டணி பேச முடிக்கல, அதனால அவர் அன்னைக்கு மேடைக்கு வரல. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இல்ல நான் 2011 சொல்றேன், அந்த மேடையில பண்ருட்டியார் இருந்தாரு. இல்ல ஆக்சுவலா 2011 விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அம்மா தேமுதிகவோட போறதுக்கு தயாராகவே இல்லை. அது அம்மா வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாச்சு, வந்தாச்சு, வேட்பாளர் பட்டியல் வந்தாச்சு, தேமுதிக இல்லங்கிற நிலைமை. ஆனால் அன்றைக்கு இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இல்ல நமக்கு இந்த கூட்டணி வேணும், தேமுதிக வேணும் என்ற வற்புறுத்திய பேரில் 2012 அம்மா சட்டமன்றத்திலே அதை பதிய வச்சிருக்காங்க. நான் தேமுதிக வேணாம்னு சொன்னேன். அன்னைக்கு இருந்த 2ஆம் கட்ட தலைவர் என்ன வற்புறுத்தி இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தினாங்க. இந்த கூட்டணி வச்சதுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இனிமேல் விஜயகாந்துக்கு இறங்க முகம் தான் அப்படின்னு எனக்கு நாக்க துருத்தி அவர் பேசும்போது அம்மா பதிய வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி டிலே ஆனதுக்கு காரணம் அதுதான் முக்கியமான காரணம். அம்மா அந்த கூட்டணியை அம்மா விரும்பல. ஆனா அன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அம்மா கிட்ட போய் இல்ல நமக்கு இந்த கூட்டணி வேணும் அப்படி, அதனால தான் அந்த டிலே ஆச்சு. ஆக்சுவலா சொல்ற மாதிரி பட்டியல் வெளியே வந்தாச்சு. அதன் பிறகு அந்த 40 இடத்தை மறுபடியும் மாத்தி விஜயகாந்த் கொடுத்தது. சோ அந்த தலைமை இப்ப பேச முடியாது. அந்த தலைமை என்பது டிஃபரெண்ட். அந்த 40 தொகுதி அம்மா டிசைட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான். அதை இவங்க கூட்டணி என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு வேண்டிய இடத்தை அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அம்மா அதை பார்த்து அதில் அதிமுகவுக்கு இவருக்கு நான் கொடுக்கணும் ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது சாதாரண தொண்டனா இருந்தா கூட அம்மா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பெரிய ஆளா சின்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த தொகுதி எனக்கு வேணும், அதிமுகவுக்கு வேணும், இதை நீங்க மாத்தி எடுத்துக்கங்க. இதுதான் அம்மாவுடைய பேட்டர்ன். இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை
திரு எடப்பாடி அவர்கள் விஜயகாந்தை பார்க்க போனதுக்கு முக்கியமாக 2 கட்சிகளும் ஒரு இடத்தை கேட்பதுதான் முக்கியமான காரணமா இருக்கணும். அப்படியா திரு நாராயணன்? அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தான் நான் கேக்குறேன். அவங்க கேள்வி கேக்குறாங்க, நான் பதில் சொல்றேங்க. எந்த ப்ராப்ளம் இல்ல. அவங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். எனக்கு பிரச்சனைன்ற பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு தேவையே இல்ல. அவங்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை. அவர்கள் கூப்பிட்டு கேட்கலாம், பதில் சொல்றேன். நானா வந்து பதில் சொல்லல. முடிச்சிரேன் மிஸ்டர் நாராயணன். அவங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்கல்ல, இந்த பதில் அவங்க கேட்காம நான் சொன்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம். அவங்க கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லணும். விடுங்க, நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகளுக்கு இது குறித்தெல்லாம் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் அவங்க எப்படி வெற்றி பெறன்றதை பார்க்கட்டும். அப்படியே இருந்தா கூட தவறு இல்லை. அதுதான் பிரியனும் அதான் சொன்னாரு, கோட்டீஸ்வரன் அதான் சொன்னாரு. இங்க உறுதியாக இது மிக சிறந்த பலம் வாய்ந்த கூட்டணி. இது திமுக ஒரு மாதத்திற்கு முன்னால இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் அதை தான் மகேஸ்வரி சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்த்தோம், மெகா கூட்டணி அமைப்பும் என்று சொன்னோம், அமைத்திருக்கிறோம். அதனால் விட்டு கொடுப்பது என்பது எல்லா கட்சியிலும், அது அதிமுக. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மிக சிறந்த முறையில் ஒரு கூட்டணி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை வழிநடத்தி செல்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எல்லாரும் சொல்றாங்க ஜெயலலிதா ஒரு முறை ஆளுமை இல்லை, அது ஒருத்தருடைய ஆளுமை மாதிரி இன்னொருத்தருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, வரவும் வராது. ஆனால் இவர்களுடைய அந்த ஒரு கூட்டணியை வழிநடத்தும் தலைமை இன்னும் சிறப்பா இருக்கு. அப்படி சிறப்பா தான் இருக்குது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, தான் ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் என்கின்ற இதெல்லாம் இல்லாம இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலா வந்து நட்போடு பழகி ஒரு அரவணைக்கும் விதமே இப்போ முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்ப எல்லாமே தொலைக்காட்சிகள்ல ஜெயலலிதாவுடைய பாணி இல்ல. நான் சொல்றது ஊடகங்கள். நான் வந்து முன்ன மாதிரின்னு சொன்னது ஊடகங்கள். முன்ன எலெக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கவரேஜ் இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கு, மக்களும் பாக்குறாங்க. அதனால இவர்களுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் இந்த கூட்டணி இருக்கிறது. அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புன்முறுவலோடு அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே மக்களையும் கவர்ந்திருக்கிறது. இது தேர்தலில் வெளிப்படும், பாருங்க. சரி, இது தொடர்பாக ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தி இருந்தோம். ராமதாஸ், வாசன், எடப்பாடி பழனிசாமி என அதிமுக கூட்டணி தலைவர்கள் விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் செல்வது உடல்நலனை விசாரிக்க என்பதற்கு 6% நேயர்களும், எதிரணியை கலவரப்படுத்த என்பதற்கு 7% நேயர்களும், கூட்டணி இணக்கத்திற்காக என்பதற்கு 32% நேயர்களும், பிரச்சனைகளை தீர்க்க என்பதற்கு 56% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதிலிருந்து உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக் கொள்கிறேன். திரு கோடீஸ்வரன், உங்ககிட்ட இருந்து ஆரம்பி. அது 2 விஷயம் பார்க்கணுங்க. ஒன்று வந்து எடப்பாடி ஓபிஎஸ் வந்து போன மாதம் வரையிலும் அவங்கள வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணது. அதாவது டயரை வச்சுலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது அம்மாவோட ஆட்சியே கிடையாது, அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் வந்து சரி கட்டி பேசி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அது வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை விட அது வந்து எடப்பாடி கிடைச்ச ரவுண்ட் 1 வெற்றி. பட் ரவுண்ட் 2 வரும்போது இவர் வந்து ஒரு டஃப் நெகோஷியேட்டர் மாதிரி தெரியல எடப்பாடி. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் வேணும், இன்னும் பத்திரிகை பார்வையில் பார்க்கணுன்னா 40 சீட்டை விட 18 சீட்டில் அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் எலெக்ஷன் வருமா வராதான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே 21 சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் கிட்ட கையெழுத்து ஒப்பந்தம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு அவர் அங்கே ஆளாகிறார். ஏன்னா இந்த ஆட்சி 2 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கே ஓவர்டேக் பண்ணுறாரு. செகண்ட் ரவுண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே நேச்சுரலாக பேச செட் ஆகிருக்கிறதுனால, ஏன்னா அவங்க வந்து கொள்கை ரீதியாக எதிர்கட்சியாக இருக்கவங்கலாம் ஈஸியாக ஒன்று சேர்ந்துருவாங்க. பொதுவாக அது எப்பயுமே இயல்பாக நடக்கிற விஷயம். அந்த மாதிரி சேர்ந்தவங்க. ஸோ அதனால் அவர் வந்து இப்போது கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டுக்கு அவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக வராங்க. இதில் செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது ஒரு செட்பேக், ஒரு டெம்பரரி செட்பேக் இருக்க தான் செய்யுது. திருப்பிரியன், உங்களுடைய அதாவது உங்கள் ட்விட்டர் போல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமாக இருக்கிறதுக்காக 32%, பிரச்சனைகளை தீர்க்க ஒரு 56%, ரெண்டும் சேர்த்து ஒரு 88% ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட வந்து அதுதான் உண்மை. ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயம் தான். இந்த விசிட் எல்லாமே இந்த ரெண்டும் கலந்த ஒரு விஷயம் தான். இணக்கத்தை உருவாக்குவது, பிரச்சனைகளை தீர்ப்பது, இது ரெண்டுமே வந்து வெற்றிக்கான ஒரு தேவையான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இணக்கமே இல்லாத நீங்கள் வந்து 2014 வந்து பாமக தேமுதிக கூட்டணியில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணவே போகல தேமுதிகவுக்கு ஆதரவா. ஸோ அந்த மாதிரி நிலை வரக்கூடாது. இப்போ இல்ல இதே ஒரு நிலை கடைசி வரைக்கும் நீடிக்கவும் கூடாது. அதற்கான கால தாமதம்ங்கிறதையும் ஒரு இல்லை, இப்போ அதெல்லாம் வந்து காலதாமதம் இருக்கதான் செய்யுங்க. வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையும் இந்த விஷயங்கள்லாம் ஓட தான் செய்யும். அப்புறம் வித்ட்ராயல் பண்ணுற வரையும் கூட ஓடும்.
அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலில் வந்து நீங்க பல தேர்தல்களில் பார்த்துருக்கலாம். கடைசி நேரத்தில் 2 பேரும் ஃபைல் பண்ணுங்க, வித்ட்ராயலுக்கு முன்னாடி கட்சி டிசைட் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க சொல்ற விஷயங்கள்லாம் கூட தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. மாறி அதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து இணக்கமா இருக்கிறதுக்காகவும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் தான் இந்த தலைவர்கள் தொடர்ந்து சந்திக்கிறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை என்று அபிப்பிராயம். உங்களுடைய இறுதி கருத்து? இல்ல நாராயணன் சார் நாங்க கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறாரு. நீங்க எங்களை கூப்பிட்டு கூடாது, இவங்க யார் விமர்சிக்கன்னு கேக்குற, நீங்க எங்களை கூப்பிட்டு கூடாது. அதே மாதிரி ட்விட்டர்ல எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க, அவங்கள கேட்பாரா? ட்விட்டர்ல எவ்வளவு பேர் பதில் சொல்லிருக்காங்க. தலைப்புக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் தீரணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க யாரோட கூட்டணி அமைத்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான கவலையும் இல்லை, அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத, நான் சொல்லுங்கிறதுல மக்களே சொல்லியிருக்காங்க எதற்காக இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இப்ப இந்த கூட்டணியில் இவங்க குரல் என்ன தெரியுமா? கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாங்க. அதுவே தவறு. ஒரு மனிதனுக்கு எதுல இருந்தாலும் கொள்கை இருக்கணும். கொள்கை இருந்தால்தான் நீங்க வந்து நாளைக்கு மக்களை போய் சந்திக்க. நாளைக்கு மக்கள் கேட்பாங்க, கொள்கையே இல்லாம என்னப்பா கூட்டணி வச்சிருக்கீங்க? நாங்க கேட்க மாட்டோம், மக்கள் கேட்பாங்க, கொள்கையே இல்லாம என்ன கூட்டணி வைக்க முடியும்? ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும்ல, நான் இதை செய்வேன், நான் மக்களுக்கு செய்வேன். அதெல்லாம் தேர்தல் சமயத்துல கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னா அது எப்படி சரியா வரும்? ஆக இந்த கொள்கை இல்லாமல் இருக்கிற கூட்டணிக்கு மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்லுவாங்க. சரி திருநாராயணன், அதாவது இந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விட்டர் போலுக்கு நான் பதில் சொல்லல, ஆனா அந்த கேள்வியே எனக்கு தெரிந்து அது சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அதுல ஏன் சந்திக்கிறார்கள் என்பதே தவறு. அது அவங்க வீட்டுல ஏற்கனவே சொன்னதுதான், உடல்நலம் சரியில்லாத ஒருவரை வீட்டில் நேரில் சென்று தவறு இல்லை. சரி, ஓகே, நன்றி. திரு மகேஸ்வரி, உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது விஜயகாந்த் அவர்களின் வீட்டிற்கு வாசன் அவர்கள் சென்றதாகட்டும், மருத்துவர் ஐயா சென்றதாகட்டும், அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்றதாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலினுடைய வெளிப்பாடாகத்தான் நீங்கள் பார்க்கணும். இணக்கமான அரசியலின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கணும். அதனால இது வந்து இணக்கமான ஒரு கூட்டணி, இயற்கையான கூட்டணி, உளப்பூர்வமான கூட்டணி, ஒரு உண்மையான கூட்டணி, உறுதியான கூட்டணி என்பதின் வெளிப்பாடாகத்தான் இதனை பார்க்க வேண்டுமே ஒழிய இதற்கு வேறு பொருள் கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டிலும். மதவாத பாசிச திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அந்த குறிக்கோளிலே நாங்கள் அத்தனை பேரும் அந்த கொள்கையிலே ஓரணியிலே திரண்டு நிச்சயமாக நாங்கள் வெற்றி வாகை சூடுவோம். நாளை நமதே 40 நமதே என்கின்ற அம்மாவின் முழக்கத்தை நிச்சயமாக நாங்கள் வருகின்ற தேர்தலிலே நாங்கள் அதை மெய்ப்பித்து அழகா ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு இடமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.